தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்ங்க. அதாவது லாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் அரசியலுக்கு வரணுமா இல்லை வேணாவா அப்படின்ற மேட்ரை நான் 11ஆம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு தான் பாரதி ராஜா அவர்களின் இறுதி சடங்கு இருந்ததுனால, இல்லை நான் ஒரு நாள் தள்ளி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி 12 மணிக்கு வந்துட்டாப்பிடிங்க. அதாவது 12ஆம் தேதி வந்துட்டாரு, 10 மணிக்கு லைவ் வந்துட்டாரு. லைவ் எல்லாம் இல்லை, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ மாதிரி தான் இருந்தது. சரி லைவ் வந்துட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு வந்தோடனே என்ன சொன்னேன்னா, நான் திருச்சி கிழக்கில் போட்டிடுறேன்னா இல்லையா, இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் அதை வந்து கிளியராக சொல்கிறேன்ட்டு மனசன் ஒரு 18 நிமிஷத்துக்கு பேசுகிறேன். அப்படி எப்பா ஊன்னு சொல்லு, இல்லை ஊன்னு சொல்லு, அதுக்கு எதுக்குப்பா ஒரு 18 நிமிஷம்? அவர் வந்து அவருக்கு லைஃப்ல நடந்த இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறா. அப்படி சரிங்களா, ஒரு 18 நிமிஷத்துல என்ன சொன்னாருன்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். வந்த உடனே என்ன சொன்னார்னா, நான் வந்து சிம்பிளா ஒரு குட்டி கதை சொல்றேங்க. அதாவது வேலை செய், அதாவது கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு குட்டி கதையாம். அந்த கதை என்னன்னா, இப்போ ஒரு முதலாளி இருக்காருங்க, அவருக்கு கீழே ஒரு 2 தொழிலாளி இருக்காங்க. அந்த 2 தொழிலாளியுமே பயங்கரமா வேலை செய்யறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மட்டுமே செய்யறாரு, எதையும் எதிர்பார்க்காம செய்யறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, நல்ல அந்த முதலாளிக்கு ஜால்ரா அடிக்கிறதும், அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, சார் சூப்பராக இருக்கு சார், ட்ரெஸ் சூப்பராக இருக்கு சார் அப்படின்றதும், அப்புறம் சார் சார் பேக் கொடுங்க சார், நானே எடுத்துக்கிறேன் சார் 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 அப்படின்ட்டு ஒரு மனுஷன் வந்து கூடவே ஜால்ரா அடிச்சுன்னு சுட்டுட்டு இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து சரிங்க சார், ஓகே சார் அப்படின்ட்டு அவர் மட்டும் அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் மட்டும் போயிட்டு இருக்காதான். அதுதான் அங்கே ஸ்டோரி. சரி இதுல எங்கப்பா ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியாக ஒன்று சொன்னாரு. அந்த முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவர் வந்து வேற ஊருக்கு போறாங்க, வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியோ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு போறாராம். போகும்போது என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சார் 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 அப்படின்ட்டு கூடவே ஒரு மனுஷன் சுத்தினாது இல்லையா, ஜாலியாக அடிச்சுட்டு, அவருக்கு வந்து 1 மாசம் சம்பளத்தை சேர்த்து கொடுத்துட்டா. அப்படியா அவன் போட்ட உழைப்புக்கு 1 மாசம் சம்பளம் வந்துருச்சு. அந்த ஒரு மனுஷன் எதுவுமே எதிர்பார்க்காம அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை மட்டும் செஞ்சிருந்தார் இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு, இந்தாப்பா இது என்னோட வீட்டோட சாவி, நீயே வச்சுக்கோப்பா இதுக்கு மேலே அப்படின்ட்டாரான். உடனே அந்த மனுஷன் கேட்டிருக்காரு, ஏன் சார் நான் தான் உங்கள் கூடக்கு சுற்றிட்டு அவ்வளோ வேலை செஞ்சேன், எனக்கு கொடுக்காம நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு கேட்டதுக்கு, நீ எவ்வளோ ஜாலரா அடிச்சுன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனோட வேலையை மட்டும் செஞ்சிருந்தான், பட் நீ வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்து செஞ்ச. ஸோ உனக்கு நான் எதுவும் கொடுக்க போறது இல்லை, உனக்கு இதுவே அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதுதான் அந்த கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இவரு போயிட்டு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 நடந்துச்சுங்க. அப்போ போயிட்டு கலந்துக்கும் போதே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. என்னப்பா ராகவா லாரன்ஸ் உள்ள நின்று இவ்வளோ பேசுறாதே, இவ்வளோ பண்றாதே, அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல இருக்கும் போது, சீமான் அவர்கள் அப்பப்போ வந்து சொரியது வந்து ராகவா லாரன்ஸ் செய்து நான் சொல்றதும், ரஜினி அவர்கள் இந்த கோவிடுக்கெல்லாம் முன்னாடி அதான் இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அது ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் முடிஞ்சு, அது ஃபர்ஸ்ட் இருந்தே பல வருஷமா சொல்லியிருந்தாரு அரசியலுக்கு பதவி வருவேன்னு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாரு, நான் கன்ஃபார்ம் அரசியலுக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ராகவா லாரன்ஸ் அவர்கள் எல்லாமே அதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, உங்கள் தலைவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனவுடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா வந்து கண்டு கூட இல்லை. அவங்க அம்மா ஒரு 2-3 நாளாக பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா உனக்கு கோபம் இருந்தா என்னை 2-3 அடி கூட அடிச்சிடுமா, எதுக்குமா என்கிட்ட பேசாமல் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. உடனே சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த அரசியல்லாம் நமக்கு வேண்டாம், அரசியல் ஒரு சாக்கடை, அங்கே ஜாதி மதம் இனம் வந்து இதுன்னு நிறைய இருக்கு, பொய் சொல்லணும், காசுக்கு என்னது ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு வராது, ரஜினி சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கித்தா, நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, சரிம்மா நான் எதுவும் இது பண்ணிக்கல, ஏன்னா அவர் வந்து அம்மாவுக்கு கோயில் கட்டினது, அந்த அளவுக்கு அம்மா மேல பாசம் உள்ளது. ஸோ அம்மா எதை சொன்னாலும் ஓகே அப்படின்னு. அப்படி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்க அவங்க மன்றத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பேசும்போது, சார் நம்ம அண்ணா தான் வளர்ப்பதில் இல்லைங்களா, ஸோ நீங்க வந்து இந்த பொறுப்புக்கு வந்துருங்க,
நீங்கள் இந்த போஸ்டிங் வந்துருங்க. அவர் சொன்னார், இப்போ எனக்கு என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்கிறேன், கடவுளாக பார்த்து என்ன கொடுக்குது அதாவது இருக்கட்டும், எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைப்பா. நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாரும் அவர் வந்து நிறைய ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், அப்புறம் அம்மா அப்பா இல்லாதவங்க, திருநங்கைகள், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 100 ஏக்கரா நிலம் வாங்கி அதில் வந்து நிறைய ஹவுஸ் மாதிரி கட்டி இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி நான் பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கோவிட் வந்துருச்சு. படப்பிடிப்பெல்லாம் போயிட்டு இருக்கு. ரஜினி அவர்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. அவரு உடனே என்ன பண்றாருன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படி, இல்லை நான் அரசியலுக்கு வரவில்லை, நம்ம அரசியல் சைடு வரல அப்படின்ட்டு. சரி, எல்லாம் போச்சு, நாட்கள் போச்சு, எல்லாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் விஜய் அவர்கள்கிட்ட இவர் பேசும்போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்கு வரேன்ப்பா. அவருக்கு உடனே ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு மாதிரி. ரஜினி எந்த அளவுக்கு அவர் பார்க்கறாரு அதே அளவுக்கு தான் விஜயையும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்டு வராபியே உடனே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்பி சொல்லியிருக்கா அப்படி, அம்மா இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராதான், எப்பா விஜய் அவர்கள் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுப்பா, நான் அவர்கிட்ட பேசணும். விஜய் ரொம்ப சைலண்டான ஆளுப்பா, அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியாது, அரசியல் ரொம்ப மோசமான இதுப்பா, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, காசு கொடுக்கணும், ஜாதி அது இதுன்ட்டு நிறைய இருக்குப்பா, அதெல்லாம் வேணான்னு சொல்லணும்ப்பா, பேசுப்பா அப்படின்னு. அவருக்கும் ஒன்றும் முடியல. எப்போ ரஜினி அவர்கள் வந்தாங்கன்னா நம்ம அரசியலுக்கு போகலான்னு இருந்தோம். கடைசியாக விஜய் அவர்கள் வரும்போதும் நம்ம அம்மா விட மாட்டேன்றாங்களே, சரி நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாரு. கொஞ்ச நாள் பார்த்து எல்லாம் முடிஞ்சிச்சு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, யாருமே கூட்டணிக்கு இல்லை, சரி தனியாக தான் நிற்க போறாருன்னு எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்தாங்க. ரிசல்ட் நாள்லன்னு பார்த்து அச்சாம்பாத 6 ஒரே பால் அப்படின்ற மாதிரி 108 சீட்டு அமைஞ்சு ஒரு 4-5 நாள்ல சிஎம்மாவே உக்காண்டாரு. உடனே போயிட்டு அவங்க அம்மாவை வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். அப்படின்னா எதுனா ரொம்ப சந்தோஷமான டைம்லலாம் உடனே ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேர் சொல்லி ஏதோ பேர் சொன்னாங்க, கனகவல்லி ஏதோ சொன்னாங்க, கூப்பிடுவேன் அந்த மாதிரி கூப்பிட்டேன். அம்மா வந்தாங்க, இங்க பாரு, காசு கொடுக்கல, ஜாதி மதம் பார்க்கல, ஓட்டுக்கு ₹1 கொடுக்காம விஜயனை வந்துட்டாரு, நம்ம நண்பர் வந்துட்டாரு, வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பி ஆயிருக்காங்க. ஸோ இதுல இருந்து எல்லாம் சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர அப்படின்னா, கடைசியாகவும் அதை புள்ளி வச்சிட்டாரு. எங்க நான் அரசியல் வரணுமா வரக்கூடாதா, நான் நிக்கலாமா நிக்க கூடாதான்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுங்க. என்னப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்கன்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்கன்னு கேட்டா, ஆமா நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்றதை பார்த்துட்டு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகவா லாரன்ஸ் விஜய் அவர்கள் கூட ஜாயின் பண்ணி மேக்ஸ் டு மேக்ஸ் திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அது எதுக்கு இப்படி லேட் பண்ணி சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா ராகவா லாரன்ஸ் அவர்களோட அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போதைக்கு ரூலிங் பார்ட்டி டிவிக்கு இன்னொன்று, லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பண்ணுவார் சரிங்களா. அதுக்காக தான் அவர் டிவிகளில் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் நிறைய உதவிகள் பண்ணாருன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே நண்பா, ராகவா லாரன்ஸ் என்ன பேசினார் என்ன எதுன்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். உங்களோட விருப்பத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா என்ன எதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.